எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கும் தமிழக அரசுக்கும் நான் கேட்டிருந்தேன், என்னோட ஓட்டை, நான் போட்ட ஓட்டை, டிவிகே கட்சிக்கு போட்ட ஓட்டை தயவு செஞ்சு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இப்போ வரையும் ஓட்டு இன்னும் என் கைக்கு சேர்ந்த பாடு கிடையாது. இதுக்கப்புறம் நான் சத்தியமாக மாற்றமே கேட்க மாட்டேன், கவலையே படாதீங்க. பழசு எப்படி இருக்குதோ அப்படியே இருக்கட்டும், இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் வேணான்றோம். ஏன்னா அந்த மாதிரி நிலைமை. சட்டமன்றம் நடக்குது, இது சட்டமன்றமா இல்லை பட்டிமன்றமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரே மண்டை குடைச்சல் ஆகுது. ஏன்னா அவனுக்கு பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸே கிடையாது, எல்லாம் ஃபுல்லாக காமெடி தான். எல்லாத்துலேயுமே காமெடி. அதாவது மக்கள் தாங்க இங்கே முட்டாளாக்கப்படுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க. எது வருதோ நல்லா ஆட்டையை போட்டு நல்லா ஜாலியாக இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையும் கிடையாது. இப்போ மக்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா, எல்லாத்துலேயுமே பிரச்சனை உண்டாகும், ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். ஓகேவா, நிறைய லாஸ் ஆகும் மக்களுக்கு. எதிர்கட்சி அவங்க கேட்கறது கூட சீரியஸ் ஆன்சர்ஸ் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு எதுக்கு இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது. சுத்த வேஸ்டான ஒரு ஆட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு சும்மா இருக்கிறாங்க. அவங்க சட்டமன்றத்தை போய் சும்மா இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு காமெடி ஒன்று வரும், மங்காத்தா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று வரும். இவங்கெல்லாம் என்ன பைத்தியமா சார் அப்படின்னு. அது இன்னொருத்தர் சொல்லப்போல, பைத்தியம் இல்லை சார், விட்டா நம்மளும் ஆகிடுவாங்க சார் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரி தான் இது. இவங்களை நீங்கள் சீரியஸாக எடுத்து ஏன்னா யோசிச்சிங்க வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டு ஸ்பாயில் ஆகிடும். அதனால் இவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைங்க, காமெடி லெவல்லே வச்சுன்னு இருங்க. அவங்கள அந்த ஆங்கிள்லேயே பாருங்கள். ரொம்ப டீப்பாக இருக்கிற போய் சீரியஸாக இவங்ககிட்ட போய் கொஸ்டின்ஸு, இவங்ககிட்ட போய் விளக்கம் தெளிவுலாம் கேட்டுருந்தீங்க வச்சுக்கோங்களேன், சத்தியமாக எதுவுமே கிடைக்காது. அதனால் சிம்பிள், நான் என்னோட ரெக்வஸ்ட்டை நான் திருப்பி வச்சுன்னு இருக்க போகிறேன். என்ன மாதிரி எத்தனை பேர்லாம் வைக்கிறீங்கன்றத இந்த வீடியோலையும் சொல்லுங்கள், கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்களே கூட உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி போடலாம் எல்லாமே. ஓகேவா, கேட்கலாம், உங்களோட உரிமை தான் அது. அதாவது நீங்கள் போட்ட வாக்கை நீங்கள் திருப்பி கேட்கலாம், அது உங்களோட உரிமை தான். ஏன்னா இப்போ இது வரைக்கும் எல்லாமே சீரியஸாக நடந்ததுங்க. ஓகேவா, ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறுல எல்லாமே சீரியஸாக தான் நடந்தது. பட் இப்போ நடக்கிறது எல்லாமே காமெடியாக நடக்கிறதுனால நம்ம நம்மளோட உரிமையை திரும்பி வாங்கிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் சீரியஸாக போட்டிருந்தா சீரியஸாக நீங்கள் எல்லாமே பிரச்சனையை ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நான் சீரியஸாக என்னோட ஓட்டை விட்டுருப்பேன். பட் நீங்கள் சீரியஸாக எதுவுமே ஹேண்டில் பண்ணாதனால நான் என்னோட ஓட்டை சீரியஸாக கேட்குறேன். ஓகேவா, ஏன்னா எனக்கு தேவை கிடையாது அப்படி ஒரு நான் ஓட்டு போட்டு இந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள்லாம் கஷ்டப்படணும் அப்படின்றது எனக்கு தேவையே கிடையாது. அதனால் தயவு செஞ்சு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு நான் வைக்கிற ரெக்வஸ்ட் என்னென்னா, நான் போட்ட ஓட்டை, விஜய்க்கு போட்ட ஓட்டை எனக்கு திருப்பி கொடுங்க. நான் வேற ஒரு கட்சிக்கு போட்டுக்கிறேன், அது ஏதோ ஒரு கட்சி, நான் பார்த்துக்கிறேன். பட் இவங்க எங்களுக்கு தேவை கிடையாது. சுத்தமாக காமெடி பண்ணுறவங்க எங்களுக்கு தேவை கிடையாது. சீரியஸாக தமிழ்நாட்டு மக்களோட பிரச்சனை யார் ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் எங்களுக்கு வேணும். பத்தாவதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, விலைவாசி, சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே போகலாம். இது சும்மா நான் 2 தான் சொல்கிறேன், நான் வாய் வார்த்தையாக சொல்கிறது தான் இது. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக யார் அணுகிறாங்களோ, சீரியஸாக அணுகிறாங்களோ அவங்க தான் எனக்கு வேணும். நான் மாற்றி போட்டுக்கிறேன். அதான் சொல்கிறேன், நான் மாற்றம்னு சொல்லிட்டு தெரியாமல் கேட்டுட்டேன். சத்தியமாக இது போய் வாய்க்கிலேயே மாற்றம் கேட்கவே மாட்டோம்பா, மாற்றமே வேணாம் அப்படின்ற போகிறேன். அதனால் என் ஓட்டை தயவு செஞ்சு கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் தெளிவாக நல்லா சீரியஸாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி இப்போ இந்த சட்டமன்றத்தில் நடக்கிறதுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மக்கள் எல்லாம் நிறைய பேர் இப்போ லைவ்ல ஓடுது, எல்லாருமே பார்ப்பீங்க. எப்படி இருக்குது பாருங்களேன் கொஞ்சம். யாருன்னா மக்கள் பிரச்சனை சீரியஸாக பேசுகிறாங்களா? மக்களே நீங்களே சொல்லுங்கள். எல்லாம் பேசுறது எல்லாமே அவங்களோட பிரச்சனை தான். ஓகேவா, என்ன பேசுகிறாங்க, இந்த தொகுதி மறுவரையறை அதை பற்றி பேசுகிறாங்க, இல்லைனா எம்எல்ஏக்களுக்கு காரு அதை பற்றி பேசுகிறாங்க. மக்களோட பிரச்சனை யார் பேசுகிறா? யாருமே பேசுறது கிடையாது. அப்படியே பேசுனாலும் 1-2 பாயிண்ட் பேசுனாலும் அதுக்கான சரியான ஆன்சர்ஸ் கிடைக்கிறது இல்லை, தீர்வு கிடைக்கிறது இல்லை. அந்த ரிசல்ட் அங்கே சட்டமன்றத்தில் பேசுறதுல அதுக்கான ரிசல்ட்டு நம்மளோட மக்களுக்கு போய் சேர்றது கிடையாது. அப்புறம் எதுக்கு பேசுறது வேஸ்ட்டு தானே. அதனால தான் சொல்கிறேன், அது சும்மா ஒரு டம்மியாக தான் நடக்குதே தவிர மக்களுக்கு போய் எதுவுமே ரீச் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இது வரைக்கும் எப்படி நடந்ததோ வரலாறுல அதுதான் இப்போ ஆட்டோமேட்டிக்காக தானாக நடந்துட்டு இருக்கே தவிர புதுசாக எந்த ஒரு திட்டமோ எந்த ஒரு செயல்பாடுகளும் நடந்த மாதிரி எனக்கு தெரில. அதனால தான் சொல்கிறேன், இப்படியே போச்சுன்னா அரசியலே அழிஞ்சிரும்.
ஓகேவா, பாலிடிக்ஸே தேவை கிடையாது, யாருமே தேவை கிடையாது அப்படின்னு நம்ம ஆகிடும். பாருங்களேன், இப்போ அப்படிதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ மக்களுக்கே வந்து வெறுத்துருவாங்க. மக்கள் வந்து இப்போ இவ்வளோ சீரியஸாக போய் காலத்தில் ஓட்டு போட்டு அவங்கள வந்து புதுசாக ஒரு மாற்றம்ன்ட்டு உட்கார வச்சு இது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸாக போகும்போது மக்களுக்கு என்ன ஆகும்னா, இதுக்கப்புறம் வந்து அரசியலே வெறுத்துருவாங்க. தமிழ்நாட்டு அரசியல் இல்லை, ஒட்டுமொத்த அரசியலும் வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் வேற அவங்க வந்து பிஎம் ஆகிறதுக்கு வேற பிளான் போட்டுக்கிறாங்க. அதெல்லாம் கேட்டால் சிரிக்கிறதா ஆகுவதானே தெரில. ஏன்னா நீங்கள் வந்து பிஎம் ஆகலாம், தப்பு கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து யாரானா பிஎம் ஆகலாம். பட் நீங்கள் எப்போ வந்து தமிழ்நாட்டை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் கிடைக்கும். இல்லைனா வந்து வாய்ப்பு இல்லை. ராஜா சீமான் ஸ்டைலில் சொல்லலாம், சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உள்ளே வந்து உங்களை வந்து தோக்க வச்சுருவாங்க. அப்புறம் நீங்கள் எப்படி வெளியில் போய் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இதை வந்து நீங்கள் வந்து இதையும் வந்து ரீல்ஸ் மூலிமா எடுத்துன்னு போயிட்டு ரீச் ஆகலாம், நார்த் இந்தியாவில் ரீச் ஆகலாம் அப்படிலாம் நினச்சிங்கன்னா எடுப்படாது. அப்படிதான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து அரசியல் உண்மையிலேயே வேறு. நீங்கள் வந்து அதான் இங்கே வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் எல்லாருமே உஷாராக இருப்பாங்க. ஓகேவா, அதனால் இந்த பிஎம் ஆசையெல்லாம் கொஞ்சம் அப்படியே கைவிடுங்க. ஓகேவா, அப்ரூட்டாக கட் பண்ணுங்க அப்படின்றேன். ஏன்னா நீங்கள் வந்து அதான் ஃபஸ்ட்டு மக்களுக்கு, உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஃபஸ்ட்டு நல்லது பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வேணால் பார்க்கலாம். ஓகேவா, ஏன்னா ஏகப்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்து வச்சுக்கிறீங்க, அதில் எதுவுமே நிறைவேற்றுற பாடம் கிடையாது. ஓகேவா, அதே மாதிரி டிஎம்கே ஆட்சியிலேருந்தே வந்து சிச்சுவேஷன்ஸ் இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. அதனால் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சரி பண்ணுங்கள், அதுக்கப்புறம் அந்த பிஎம் ஐடியாக்கெல்லாம் போகலாம். இப்போதைக்கு எதுவுமே வேலைக்கு ஆகாது. அதனால் முதல்ல நீங்கள் என்னன்னா அது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் அப்புறம் பண்ணுங்க, பண்ணாமல் போங்க, எப்படின்னா போங்க, காமெடியாக போங்க. ஏன்னா என் ஓட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க. என்னோட ஓட்டு இந்த அளவுக்கு வேஸ்ட்டாக வருது, எனக்கு பிடிக்கல. ஓகேவா, நான் என்ன யோசிச்சேன்னா, சரி ஏதோ சினிமாவில் பண்ணுற மாதிரியே வந்து எல்லாம் மக்களுக்கு நல்லது பண்ணுவாப்புல அப்படின்னு தான் நினச்சோம். எல்லாருமே அந்த அந்த நேர்மையாக பண்ணுவாப்புல அப்படின்னு தான் நினச்சி ஓட்டு போட்டோம். பட் அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டாக போயிடுச்சு. அதனால் வந்து என்னோட ஓட்டை நான் திருப்பி கொடுத்துருங்க. நான் இதுக்கப்புறம் உஷாராயிடுவேன். எப்படி யாருக்கு போடணுமோ அந்த மாதிரி போட்டு மாற்றிக்கிறோம். ஓகேவா, நான் மட்டும் இல்லை, என் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா, நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, என் வீடியோஸ்லேயே கேட்டிருக்காங்க, அதை ஷேரும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்குது. ஓகேவா, அதனால் இந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்கிறதுனால ஸோ எல்லாருமே அவங்களோட ஓட்டை கேட்டு ரிட்டர்ன் வாங்குங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கண்டிப்பாக மாற்றம் ஈஸியாகவே அமைஞ்சிடும். இது வந்து நம்ம கஷ்டப்பட தேவையில்லை. ஓகே, நன்றி, வணக்கம்.